பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஜூலை 25. ஸோ இன்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாடி தோட்டம்னு இருந்தால் நமக்கு கட்டாயம் வேலைகள் டெய்லி இருக்கும். கட் பண்ணுறது, ப்ரூன் பண்ணுறது. அதுவும் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். வெயிலில் வந்தோன்னே ஓடி போயிடுவேன் நான்லாம். ஐயோ ஈவினிங் வரலாம், 5 மணிக்கு மேலே வரலாம், 6 மணிக்கு மேலே வரலான்ட்டு. இந்த சீசன் வந்து நம்ம கீழேயே போக வேண்டாம், மேலேயே இருக்கலாம். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே இந்த பால்சம் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இதுன்னு வந்து டபுள் கலர் மல்டிபிட்டல் பால்சம். எப்போ பூக்கும்னு காத்துட்டே இருக்கேன். ஸோ அதனால் டெய்லி வரும்போது மொட்டு இருக்கான்னு. ஸோ இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைகள் தொடர்ந்து இருக்குங்க. பாருங்கள், அப்படி எப்படி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பக்கம்லாம் ஃபுல்லுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அதே மாதிரி டேபிள் ரோஸும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடையில நிறைய துளசி செடி வந்துச்சு. துளசி செடிலாம் பிடுங்கி ஒரு தனியாக தொட்டி போட்டு வச்சாச்சு. ஏன்னா இப்போது வரது மழை காலம், யாருன்னா கேட்பாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கும் யாருன்னா கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஒரு 7 செடி இருக்குது. இன்னமும் நிறைய இருக்குது. ஸோ கிடைக்கிற தொட்டியில் அப்பப்போ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை என்ன செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரங்குன் மல்லி இங்கே இருந்தது இல்லையா, கீழே இந்த காம்பவுண்ட் மேலே, அவரை அப்படியே அலைக்கா தூக்கி மேலே வச்சாச்சு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கயிறுக்கு கட்டிட்டோம். கயிறு மேலே ஏறி போகும். அப்போ உங்களுக்கு அங்கே பூ தொங்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் நம்ம வியூ பார்த்துக்கலாம். அதனால தான் இந்த பிளான் பண்ணது. அடிக்கடி பக்கத்து வீட்டு மாடிக்கு போக வேண்டாம்ல. இங்கேருந்து பாருங்கள், க்ளோஸ்அப்பில் தெரியுது. இதுவும் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி கேனில் ஃபுல்லாக கல் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகாமல் ஒரு கவரை போட்டு நாங்கள் பேக் பண்ணுற போகிறோம். ஏன்னா தண்ணி உள்ளே போச்சுன்னா இந்த கொம்பு வந்து மக்கி போயிடும் சீக்கிரமாகவே. அதனால் தண்ணி படாமல் நாங்கள் கொஞ்சம் ரேப் பண்ணி வைக்கலான்ற ஐடியா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம மாடியில் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ண டேபிள் ரோசஸ் கட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே நம்ம வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே இடம் காலியாக இருக்குது. ஸோ அங்கேயும் வைக்கலான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம மோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ன்ஸ், மோஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த வெரைட்டி மாதிரி ரொம்ப டைனியாக குட்டி குட்டியாக இருக்குது. இதுவுமே அழகாக தான் இருக்குது பாருங்களேன். இது நிறைய இடத்துல வந்திருக்கு. சரி, இது சிலது மட்டும் வச்சுட்டு சிலதெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பிடுங்கிட்டு இதை சுற்றி கொஞ்சம் கலர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி செடி கட்டிங்ஸ் போட்டிருக்கேங்க. சாமந்தி செடி கட்டிங்ஸ் போடுறதுக்கு கரெக்டான சீசன் இது. ஏன்னா இப்போ மழையும் வருது, நமக்கு வெயிலும் கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ நான் எல்லா செடியுமே ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளான்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நான் கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கீழே இருந்தும் செடி வருது. இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த தொட்டி 1 வாரம் ஆச்சு போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வச்சுருக்கேன். எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுருக்கேன். 1 2 வந்தால் கூட நமக்கு போதும். இது செட் ஆனதுக்கப்புறமா தான் இந்த பிளான்ட், இது வந்து ஒரு மெரூன் கலர் சாமந்தி. இது வந்து பாருங்கள், இப்போ கட் பண்ணதையும் வந்து நான் ஊனி தான் வச்சுருக்கேன். இது ஒரு மெரூன் கலர் சாமந்தி. இது வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. நல்லா புஷ்ஷியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், இதோட சைஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸு. இதுலேயுமே சைட்லலாம் செடி வருது. ஸோ இது போனாலுமே பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே இதை கட்டிங்ஸ் தான் போட பார்க்கணும். கட்டிங்ஸ் போட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். எவ்வளோ தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. நீங்களும் சாமந்தி செடி கட்டிங்ஸ் போட்டிருக்கீங்களா, போட போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதுதான் கட்டி வச்சேன். இந்த காஞ்ச போன இலைகள்லாம் எடுத்து வச்சேன். இந்த கட்டிங்ஸ் போட்டு 1 வாரம் ஆகுது. பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சில செடிகள் எல்லாம். ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஒரு 3-4 செடி நமக்கு தழைஞ்சதுனாலே போதும்னா ஒரு 5 கலர் வச்சுருக்கோம் நம்ம. ஒயிட்டில் வந்து இந்த பிளான்ட்டு அப்படியே நீடலாக இருக்கும் அந்த சாமந்தி இது. அப்புறம் எல்லோ இருக்குது, பர்பிள் இருக்குது, மெரூன் இருக்குது. ஸோ ஒரு 4-5 கலர் நம்ம காப்பாற்றி வச்சுருக்கோம். எப்படியாச்சும் நவம்பர் டிசம்பருக்கு இவனில் கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம புதினாலாம் வந்து ஹேங்கிங் பாட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது புதினா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் புதினா. அதுக்கப்புறம் ரெட் டிசம்பர்லாம் இப்போது தானாக விதைகள் விழுந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த தொட்டி வந்து நான் ரெட் டிசம்பருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இவங்க வந்து இதில் படரட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் வழக்கம் போல் ரோஸ் எல்லாம், கொடி ரோஸ் எப்பயும் போல் சூப்பராக பாருங்கள், எவ்வளோ செந்தளிர் வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது ஃபுல்லுமே செந்தளிர் தான். இந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கும் ரோஸ் செடி பொறுத்த வரையில். ஸோ
பூப்பாங்க. இந்த சீசனுக்கு நல்லாவே பூக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் டஸ்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து நான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஒரே ஒரு கட்டிங் போட்டிருக்கேன். அது வளருதான்னு பார்ப்போம். வளர்ந்துச்சுன்னா மற்றதையுமே போடலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுவே ஒரு பூ மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இல்லை? இந்த சாமந்தி நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் பயத்தில் வந்து நான் ஏப்ரல் மேலேயே ஒரு சாமந்தி கட்டிங்ஸ் போட்டேன். இது ஃபுல்லுமே வந்து சாமந்தி தான். இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது. இடம் பத்தாமல் வருது. இதை பிடுங்கி போட்டுருணும். அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூத்திருக்க அடீனியம். இதோட கதை வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடீனியம்லாம் ப்ரூன் பண்ணாதீங்க, ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ப்ரூன் பண்ண வேண்டாம். எப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இவ்வளோ பஞ்ச் பார்த்தீங்களா, புழு வர இருக்குங்க. சில இதுலலாம் அந்த க்ரீன் கலர் புழு வரும்ல, பட்டர்ஃப்ளை புழுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த புழு வந்திருக்கு. இது வந்து மினி ஹைபிஸ்கஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, பிங்க் அந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும். வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து லைட் அந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதில் சீட்ஸும் வரும். இந்த சீட்ஸ் போட்டால் நிறைய மல்டிபிள் ஆகிடும். இது வந்து சீட்ஸ் சரியில்லை. நல்லா மெச்சூரான சீட்ஸ் போட்டோன்னா நமக்கு சூப்பராக அது நிறைய வந்துடும். கீழே நிறைய செடி வரும். நல்லா ஹைட்டாகவும் வரும் தரையில் வச்சோன்னா.